شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي إلهيم காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுகிறே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுகிறே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போறோம். நம்முடைய ஆண்டவர் உயரத்தை அருளும் ஆண்டவர் என்கிற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதனுடைய கடைசி பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய உயரத்தை அடையணும்னு அப்பா விரும்புறார். சரிங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 25, 26 இந்த 2 வசனங்களை படிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உயரம். சரிங்களா? நீங்களும் நானும் துயரத்தில் இருப்பது அப்பாவுடைய விருப்பம் கிடையாது. நம்ம அடைய வேண்டிய உயரத்தை அடையணும் அப்படிங்கறதுதான் ஆண்டுடைய விருப்பம், அவருடைய விருப்பம். ஆனா நம்ம அடைய வேண்டிய உயரத்தை நம்ம அடையிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல சொல்லி இருப்பது போல, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, படிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சோ எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதாவது நம்முடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? ஏன்னா ஜீவ ஊற்று அங்கிருந்து தான் வருது. சோ நம்ம உயரத்தை அடைவதற்கான எல்லாமே அந்த எனர்ஜி எல்லாம் ஆண்டவர் எங்க வைக்கிறார்னா, எது வழியா அதை ரியாலிட்டியா கொண்டு வராருன்னா நம்முடைய இருதயத்துல. சரிங்களா? ஆண்டவர் நம்ம அடைய வேண்டிய உயரத்தை அடைவதற்கான எல்லா காரியங்களையும் நம்முடைய ஆவிக்குள்ள வச்சிருக்கார். சோ ஆவிக்குள்ள இருக்கிற இது இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய ஆத்துமா வழியாக தான் அது சரீரத்துக்குள்ள வரும். சரிங்களா? ஆத்துமா அப்படிங்கிற பகுதியும் இருதயம் அப்படிங்கிற பகுதியும் ரெண்டும் ஒண்ணுதான்.
சரிங்களா? அப்போ ஆவிக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் வழியாதான் நம்முடைய உடம்புக்குள்ள வரணும். அப்படி நம்முடைய இருதயத்தின் வழியாக நம்முடைய ரியல் வாழ்க்கையில, உண்மையான வாழ்க்கையில, ரியாலிட்டிக்குள்ள, நிஜ வாழ்க்கையில வரணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் சுகமாக்கப்படணும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனாலும் நான் நினைவுபடுத்துறேன். சோ டேங்க்ல தண்ணி நிரம்பி இருக்கு. இந்த டேங்க் தான் நம்முடைய ஆவி, ஸ்பிரிட். டேங்க்ல இருக்கிற தண்ணி நம்ம எல்லாரும் குடிக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு அது பைப் வழியா அது தண்ணி அது பைப் வழியா வரணும். அப்படி பைப் வழியா வர்றதுக்கு இந்த கிணத்துக்கும் பைப்புக்கும், அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை பைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவசியமா இருக்கிறது என்ன? மோட்டார். சரிங்களா? இந்த மோட்டார் சரியில்லாம அது அடிக்கடி ஸ்டக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டேங்க்ல தண்ணி இருக்கும், ஆனா கிணத்துல வராது. அதாவது கிணத்துல இப்படி சொல்ற பாருங்களேன், அதாவது கிணத்துல தண்ணி இருக்கு, கிணத்துல இருக்கிற தண்ணி டேங்க்ல நிரம்பி இருக்கு. டேங்க்ல இருக்கிற தண்ணி நம்ம மோட்டர் போட்ட உடனே அது நிரம்பி பைப்புக்கு வரணும் இல்லையா? பைப்புக்கு வரணும். பைப்புக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது மோட்டார். சோ இந்த மோட்டார் கரெக்டா இருக்கணும். இந்த மோட்டார் ஸ்டக் ஆகாம, ப்ராப்ளம் பண்ணாம கரெக்டா இருந்தாதான் தண்ணி பைப்புக்கு வரும். அந்த மோட்டர் தான் நம்முடைய ஹார்ட். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குள்ள எல்லாத்தையுமே வச்சிருக்கார். நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசுவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அப்பவே அவர் நமக்குள்ள வந்துட்டதுனால நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவர் நமக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. சரிங்களா? சோ நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிற இந்த மேட்டர்ஸ் எல்லாம் நம்முடைய ஆத்மா வழியாதான், அதாவது நம்முடைய இருதயத்தின் வழியாதான் நிஜமாகும். அப்படி நிஜமாகிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்முடைய இருதயம் சரியாகணும், நம்முடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். அதனால ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஹீப்ரூல பாத்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தை 32 முறை வந்திருக்கிறத பார்க்க முடியும். ஏலோஹிம் அப்படிங்கிற வேர்ட் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுசுமா நீங்க பாத்தீங்கன்னா 32 டைம்ஸ், 32 முறை வந்திருக்கிறத பார்க்க முடியும். 32ங்கிற நம்பர் லெப் அப்படிங்கிறதான அந்த வேர்டை குறிக்குது. லெப் அப்படின்னா இருதயம். சோ இருதயம் சரியா இருந்துச்சுன்னா அந்த நீதிமொழிகள் 4ல சரிங்களா 23வது வசனமும் ரியாலிட்டியா மாறும், 18ஆம் வசனமும் ரியாலிட்டியா மாறும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இருதயம் சரியாயிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை தேய்பிரையா போகாது, நம்முடைய வாழ்க்கை வளர்பிரையா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு வருமா? படிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய இருதயம் சுகமாக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதனால நம்முடைய இருதயம் காயப்பட்ட இருதயம், வலிகள் நிறைந்த இருதயம், அப்படியே காயப்பட்டதாகவே இல்லாம நம்முடைய இருதயம் சுகமாகணும்னு விரும்புறாரு. அதற்கான அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் சுவிசேஷத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. சரிங்களா? சுவிசேஷத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. அதுதான் புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லுவாரு, சுவிசேஷமே தேவ பலனா இருக்குன்னு சொல்லுவாரு. சுவிசேஷத்தினாலே தேவபலன் அப்படின்னு சொல்லாம சுவிசேஷம் தான் தேவபலன். So brothers and sisters, gospel நற்செய்தி சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சிந்தனைகள் மாறும்,
நம்முடைய வாழ்க்கை மாறும், பேச்சு மாறும், எல்லாமே மாறும். ஆக ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உயரத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். சரி, இப்போ இந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் தான் நம்ம என்ன சொன்னோம்னா, அங்கதான் இந்த உயரத்தை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 23:26 படிங்க. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் கேட்கலையா? இப்ப யாத்திராகமம் 23:26 தான் நம்ம அடைய வேண்டிய உயரத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடைய வேண்டிய உயரம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உயரம், நம்ம அடைய வேண்டிய உயரம். அதுதான். அப்போ நேற்று இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், அந்த உயரத்தை அடைவதற்கான படிகள் அப்படின்னு ஒரு 5 படிகளை நம்ம அந்த 25, 26 வசனத்துல படிச்சோம். அத சொல்ல முடியுமா? 5 பீஸ். ப்ரொவிஷன், அதாவது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. முதல்ல ப்ரொவிஷனை கொடுக்கிறார். பர்ஃபெக்ட் ஹெல்த். ரெண்டாவது பர்ஃபெக்ட் ஹெல்த், பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். சோ முதல்ல நம்முடைய தேவைகளை கொடுக்கிறாரு. ஒரு நிமிஷம். நம்முடைய தேவைகளை கொடுத்து அந்த தேவைகளை ஆசீர்வதிக்கிறாரு. சோ ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சார்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். 3 விஷயம் நடக்கும். அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கும். அடுத்தது அவருடைய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அடுத்து அவரால் வருகிற உயர்வை நம்ம அனுபவிப்போம். சரிங்களா? ஏன்னா அப்பமும் தண்ணீரும் சேர்ந்து வர்ற இடங்கள்ல எல்லாம் இந்த 3 மேட்டர் வர்றதை பார்க்க முடியும். ஆதரவு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, உயர்வு இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். சோ ப்ரொவிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். சோ நம்முடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லிட்டு நமக்கு ப்ரொவிஷன் எதுவுமே கொடுக்காம போய், சரிங்களா, தேவைகள் எதுவுமே சந்திக்கப்படாம எப்ப பார்த்தாலும் ஒரு ஏழ்மையில தரித்திரத்துல ஒண்ணுமே இல்லாம சாப்பிட கூட வழி இல்லாம இப்படியே காலமெல்லாம் போச்சுன்னா இந்த உலகத்துல வாழ பிடிக்காம போயிடும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஆண்டவர் முதல்ல நமக்கு ப்ரொவிஷனை கொடுக்கிறாருங்கிறத கவனிச்சோம். ஓகே. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என்ன சொன்னோம் ஜெயந்தி? அது சொல்லுங்க. ரெண்டாவது ப்ரொவிஷன் பர்ஃபெக்ட் ஹெல்த், பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. சோ வியாதியை நான் பூர்ணமான ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன். சரிங்களா? வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன். ஹீப்ருல வியாதியை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, மூட்டு வலி, வயிற்று வலி, என்னென்ன வலிகள் இருக்கோ அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர்ட்ட நம்ம இதை கிளைம் பண்ணி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்க. அப்பாங்க அவரு சொல்லியிருக்கீங்களப்பா, சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் வியாதியோடு இருக்கிறது உங்க விருப்பம் கிடையாது தானே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் நமக்கு அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைங்க. சரிங்களா? தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு படிக்கிறோம். மத்தேயு 15ல அந்த பெண், அதாவது கானானிய பெண், அந்த ஆண்டவர்ட்ட கேட்கும்போது அப்பா சொல்லுவாரு, நம்முடைய ஆண்டவர் யேசுவா சொல்லுவாரு, இந்த சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். ஆரோக்கியமான வாழ்க்கை, பர்ஃபெக்ட் ஹெல்த் அப்படிங்கிறது பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். இங்க இருக்கு இந்த வசனம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். எத்தனாம் வசனம்? 26 அப்படி இருக்கு. 26. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்றாரு. சரிங்களா? சொல்லிட்டு அடுத்து கீழே நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது.
இயேசு சொல்றாரு, நீ விரும்புகிறது உனக்கு ஆகட்டும். அப்ப நம்ம வியாதி இல்லாம ஆரோக்கியமா வாழ நம்ம விரும்புறோம் அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை அப்பா கனம் பண்றாரு. நம்ம விரும்புகிறபடி அப்படி வாழ முடியும். ஒரு சுகமாக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஹெல்த் அப்பா நமக்கு தர்றாருங்க. சோ வியாதி அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் இருந்தாலும், சரீர பிரகாரமான வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல ஆரோக்கியமற்ற உறவுகள், அது ஒரு வியாதி தான். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மனது சம்பந்தப்பட்ட வியாதிகள், சரிங்களா? எதுவாக இருந்தாலும், வியாதியை கொண்டு வர்றதுக்கான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அத நம்ம பாடுறோம். வாக்குரைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீர். வாக்குரைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீர். ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவை இருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவை இருக்கின்றன. அப்பத்தின் தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீர், வாழ்க்கையை நீர் அளித்திடுவீர். அப்பத்தை தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீர், ஆரோக்கிய வாழ்க்கையை நீர் அளித்திடுவீர். வியாதி வந்திடாமல் காப்பவர் நீர், வியாதியில் நீரே எங்கள் பரிகாரி. வியாதிகள் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லார்ட், இதே எங்கள் பரிகாரி. வாக்குரைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீர். எல்லாம் உணர்ந்தவர்களாக வாக்குரை. தேங்க்யூ அப்பா. வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீர். ஆண்டவர் இயேசுவுக்குள், ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவை இருக்கின்றன. ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவை. எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஷேகாரா பாலா தாரா பாலா காரா பானா, ஷேபாலா காரா பாலா தாரா பாலா காரா பாலா தாரா பாலா பாரா, பிரேரே காலா பாரா பாலா காரா, ஷேபாலா பாரா காரா பாலா தாரா பாலா, ஷேப்ரேலா பிரே Shubrare klaban chabalan tura bagara bala shebala bara gara bala bara bana bara. Thank you appa re karadara bala bara bala bara bala bara shebren kara lara bala dura bala mana 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 bala bara gara re kante bene kara lara balan tura bagara balan tura bagara balan tura shebere bene bara bala gara bala bara bala bara bala dara bala bara bala re re kara bala dara bala bara bala bara dana mala. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் அப்படின்னா பைபிளை படிக்கிறோம். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். ஒரு சில பேரை சுஸ்தமாக்கிட்டு ஒரு சில பேரை ஓகே நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பின ஆண்டவர் கிடையாது. இன்றைக்கு நம்ம அற்புத அடையாளங்கள் எல்லாம் ஒரு சில கூட்டங்கள்ல பாக்குறோம். ஆனா அதுவுமே ஒரு வளர்ச்சிக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. என்றைக்கு உண்மையான அந்த மிராக்கிள் ரிவைவல் அப்படிங்கிறது என்ன எப்படி அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு
வியாதியா வந்திருக்கிற அத்தனை பேருமே ஹீல் ஆகி போகிற அந்த அளவுக்கு என்னைக்கு நடக்குதோ அதுதான் எழுப்புதலின் உச்சக்கட்டம். அந்த விதமான எழுப்புதல ஆண்டவர் நம்முடைய கண்கள் பார்க்க நம்முடைய காலத்துல அவர் கொண்டு வரணும்னு விரும்புறார். அதுக்குதான் நம்மள ஆண்டவர் தயார் பண்ணிட்டு இருக்கார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். தேங்க்யூ. அப்பத்தை தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீர், ஆரோக்கிய வாழ்க்கையை நீர் அளித்திடுவீர். அப்பத்தை தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீர், ஆரோக்கிய வாழ்க்கையை நீர் அளித்திடுவீர். வியாதிகள் வந்திடாமல் காப்பவர் நீர், வியாதியில் நீரே எங்கள் பரிகாரி. ஓ வியாதிகள் அப்பா அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய ஹீலிங் பவர், சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, வியாதிகள் வந்துடாமல், வியாதிகள். தேங்க்யூ அப்பா. ஷேப்ரா ஹராபாலா காராபாலா, ஷேபாலா காராபாலா 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 ஷாபாலா காராபாலா, வியாதிகள் வந்திடாமல். ஓ இயேசுவா அதிகாரி, வியாதிகள் வந்திட அப்பா. ஓ வியாதி நீரே எங்கள் பரிகாரி. உன்னை சுகமளிக்கிற வல்லமை, ஹீலிங் பவர், ஹீலிங் பவர், ஹீலிங் பவர், ஹீலிங் பவர். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஹீலிங் பவர் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக அப்பா. ஷேகோ ராபா லாகா நா ஷேபானா காரா பிரேகா நா ஷேகே லாக்ரே பென்கே பெனே காராபானா காராபானா ஷேபே நேபே லேபா ராகாராபா லாகாராபானா ஷபாலா காரா ஷேபா ராகா ராபா 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 ராகா ராபா பிரேகா ராகா நா ஷேபே ரேபே ரேகா ராபானா ஷேபா லாகா ஷேபா லாகா ஷேபா லாகா பாலாகா வாக்குரைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீரோ. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாமலே நிறைவேற்றுவீர். ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் அவை இருக்கின்ற. ஓ ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் அவை இருக்கின்றன. பலகர பலதர பலபர கரபல ஷேபல கரபல பன கரபல தரபல கரபல கர ஷேபன கரபல பன கரபன ஷேபன கரபல கரபன. ஸ்டமக் பெயினோட, வயிற்று வலியோட இருக்கிறவங்க, வயிற்று பிரச்சனையோட இருக்கிறவங்க, உங்களுக்கு கால் வலி, கால்ல தொந்தரவு இருக்கு, கால் வலி பிரச்சனை இருக்கு, அடிக்கடி கால் வலிக்குது, கால் வீங்குது, அந்த மாதிரியான அந்த ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களை கர்த்தர் இன்னைக்கு அவர் விசேஷமா ஹீல் பண்ண விரும்புறார். இதை நீங்க விசுவாசித்து நீங்க ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் இப்ப அந்த ஹீலிங் உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. ஆண்டவர் அந்த ஹீலிங்கை கொடுக்க விரும்புறாரு. வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தாலும், வயிற்றுல வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இதனால ஏதாவது அந்த சைக்கிள் ப்ராப்ளம் அது சரியா வராம இருந்தாலும், என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அப்பா இந்த நேரத்துல அது எல்லாத்தையும் சுகப்படுத்த விரும்புகிறார், எல்லாத்தையும் சுகப்படுத்த விரும்புகிறார். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையும் சுகப்படுத்த விரும்புகிறாரு. ஹீலிங் பவர் in the name of Jesus, in the name of Yeshua, in the name of Yeshua. எல்லா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆண்டவர் நேரத்துல ஹீல் பண்ண விரும்புகிறார். ஹே ஹே ஆலா ஆலா Yeshua ஹாய் Sheba karabala kara shebe re karabala keba re kana shebe re karam tere ne krabanta bana
Kana Shebe Breka. Receive the healing. Sheba Hatama Shaba Hato Brekaro She Brekana Shebe Shebe Hatabala. Oh Jesus, Yeshua. Rabalan tu Rabalan Kara Shebe Hana Balan Shebe. Jesus, Yeshua, Jesus. வீசிங் ப்ராப்ளத்தை ஆண்டவர் சுகமாக்குறார். சரியா தூக்கம் வராத ப்ராப்ளத்தை ஆண்டவர் சுகமாக்குறார். இயேசுவின் நாமத்திலே, யெஷுவா நாமத்திலே இப்படியே ஒரு சுகம், இப்படியே ஒரு சுகம். எல்லா வயிற்று எரிச்சல்கள், நெஞ்சு எரிச்சல்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஹீல் பண்றாருங்க. எல்லாத்தையும் ஹீல் பண்றார் இயேசுவின் நாமத்திலே. யெஷுவா ஹாய் ஜீவன், அவரே ஜீவன், அவரே ஜீவன். Shebene karabala brekante bene balaka shaba karabalam tebara karabala balagara balabara garabala barabala barabana dudabala. Thank you power சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாட செய்வார். இந்த பாட்டை இப்ப பாடும்போது ரெண்டு அடியை நாங்க பாட போறோம். நிபச் சொல்லை உன்னை விட்டு அகற்றுவார். உங்களுடைய கடன் பிரச்சனை, இல்ல உங்களுடைய பினான்சியல் ப்ராப்ளத்தினால, இல்ல வேற ஏதோ உங்களை அடிக்கடி தலைகுனிய வைக்கிற ஏதோ ஒரு காரியத்தினால, இது என்ன அடிக்கடி வந்து ஸ்ட்ரக் பண்ணுது, நான் விடுதலையா ஆண்டவருடைய காரியத்தை செய்ய விடாதபடிக்கு இந்த ஒரு குறிக்கப்பட்ட காரியம் அடிக்கடி ஸ்ட்ரக் பண்ணுது, அப்படியே என்ன ஒரு மாதிரி என்ன நிறுத்துது, அப்படியே என்னையே நானே கேள்வி கேட்க வைக்குது, என்னுடைய விசுவாசத்தை அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஸ்ட்ரக் பண்ற மாதிரி வருது அப்படின்னு இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இந்த ரெண்டு அடியை நீங்க உணர்ந்து பாடினீங்கன்னா நிபச் சொல்லை அகற்றுவார். அந்த அடியையும் அவர் சொல்லி நடக்காதது ஏது, இந்த ரெண்டு அடியை பாடும்போது அப்பா இந்த நேரத்துல அந்த ஸ்ட்ரெஸ் அகற்றுறாரு. வாழ்க்கையில எது உங்களை ஸ்ட்ரக் பண்ணுதோ அந்த ஸ்ட்ரக் பண்ற காரியத்தை அப்பா வெளியே தூக்கி எறிகிறார், வெளியே தூக்கி எறிய போறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில், தேங்க்யூ அப்பா. ஓ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை அருள்வார், செய்வார், திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். நோக்கி அப்படியே செய்வாரு. முகத்தொடிய முகத்தொடி எல்லாம் வெளியே போதுங்க. ஓ நீக்கி மதிலை பணிவார், ஓய்த்தி வழிவார், உன்னை சுற்றிலுமே பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, சபரகரபரா சபரலாரே
துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காத வான பூமி அழிஞ்சா கூட புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கி அவர் சொன்னதை நிறைவேற்றிய தீர்வார் பிரதர், தீர்வார் சிஸ்டர். அதிகம் செய்வார் நன்றி பாட செய்வார், சொன்னதிலும் அதிகம் தேங்க்யூ அப்பா இயேசுவா செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரே துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட தேங்க்யூ அப்பா. ஓ துதி போரை கைவிட தேங்க்யூ அப்பா. கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட சபரா கரபலா கரபலா சேபரா சேபரா கரபலா கரபலா கரபலா. அபிஷேகத்தினால எல்லா நுகங்களை முறிக்கிறாங்க. எல்லா நுகங்கள் முறியுது. எல்லா நுகங்கள் எல்லா நுகங்கள் எல்லா நிகழ்ச்சொற்கள் எல்லா நுகத்தையும் அப்பா முறிக்கிறார் முறிக்கிறார். சேபே காபா லோக்ரே பேஜே சேபே ரே கானா சேபே மனதுகரத்தை உயர்த்தி துதி போரை கைவிட மாட்டார். துதி கைவிட மாட்டார். என்னையுமே கைவிட என்ன கைவிட மாட்டார். என்னையுமே கைவிட என் குடும்பத்தையே கைவிட மாட்டார். என் குடும்பத்தையே கைவிட மாட்டார். என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். என் பிள்ளைகளை கைவிட என் தலைமுறை ஓ இயேசுவா என் தலைமுறையை கைவிட எங்கள் சபைகளை கைவிட எங்கள் சபைகளையே கைவிட எங்கள் ஊழியங்களை கைவிட மாட்டார். எங்கள் ஊழியங்களை கைவிட மாட்டார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விளக்குகிற அந்த பெர்ஃபெக்ட் ஹெல்த் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ப்ராப்பர் லைஃப் நம்ம பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன ப்ராப்பர் லைஃப், ஒரு சரியான வாழ்க்கை. என்னென்ன சரியான வாழ்க்கை? ஆண்டவர் நமக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக சந்ததியை தருவாரு. சோ ஆண்டவர் கர்ப்பம் அடைப்பட்டிருந்துச்சுன்னா அந்த அடைப்பட்ட கர்ப்பங்களை திறப்பாரு. உங்களுக்கு அந்த ஏஜ் தாண்டிடுச்சு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமையினால, அவருடைய அற்புத வல்லமையினால அந்த விதமான அற்புதங்களை அவர் செய்வார். அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம். இப்ப நாலாவது விஷயமா நம்ம பார்க்கிறது என்ன? நாலாவது நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு அதை நம்ம பார்க்கிறோம். 27வது வசனத்துல பியூரிட்டி. சரிங்களா? பியூரிட்டிங்கிற ஒரு மேட்டர் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அதுதாங்க, எனக்கு பயப்படுகிற பயத்தை
திரும்ப படிங்க சிஸ்டர். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு முன்னாடி அவர் போக வைக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு முன்னாடி போகும்படியா அப்பா செய்றார். இத வந்து மெசேஜ் வெர்ஷன்ல படிக்க முடியுமா சிஸ்டர்? யாத்திராகமம் 23ல அதனுடைய 27வது வசனம். யாத்திராகமம் 23:27. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். I will send my terror on ahead of you and throw those people you are approaching into a panic. சரி பாருங்க, I send my terror. ஆண்டவர் வந்து டெரர்னா அது கரெக்டா எக்ஸாக்ட்டா என்ன சொல்லலாம்? என்ன மீனிங்? பயமா? ஏன்னா ஹீப்ரூலயும் இங்க பயங்கர வேர்ட் இங்க இல்ல. பயங்கரமான, அந்த தீவிரமானது, பயங்கரமானது, பயங்கரமானது இல்ல தீவிரமானது, தீவிரவாதமான, தீவிரவாதம் டெரரிஸ்ட். டெரர் தீவிரவாதத்தை, பயங்கரத்தை. டெரரிஸ்டுக்கு பயங்கரவாதி, அதாவது பயம். நம்ம பைபிள படிக்கிற பயம் இருக்குல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த பயம் கிடையாது. ராஜ்யம் கூட டெரர்னு சொல்லுவாங்க, ராஜ்யத்தை கூட டெரர். ராஜ்யம், ஓகே. சோ ராஜ்யம், தீவிரவாதம், பயங்கரம். ஏன்னா எரா அப்படிங்கறதுதான் பயத்துக்கான வேர்டு. ஆனா இங்க இந்த வேர்டே இல்ல. ஹீப்ரு பைபிள்ல அந்த வேர்டு வந்து இங்க இல்ல. இங்க வேற எதுதான் போட்டிருக்கு, சரிங்களா? அந்த வேர்டு இல்ல. அமலாஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு போட்டிருக்கு. சோ ஆண்டவர் உனக்கு முன்னாடி எனக்கு பயப்படுற பயத்தை அனுப்புறேன் அப்படின்னா, ஐயோ ஐயோ அப்படி நம்ம பயப்படுற அந்த பயம் கிடையாது. ஐயோ கடவுள் அடிச்சிருவார், குத்திடுவார், அது கிடையாது, சரிங்களா? ஆண்டவர் நமக்கு முன்பாக அவருடைய தீவிரவாதத்தை, அவருடைய பயங்கரத்தை அனுப்புறார், சரிங்களா? அது எப்படின்னா, இது வந்து இந்த அவருடைய இந்த தீவிரவாதம், இந்த பயங்கரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சைடு, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதை நமக்கு முன்னாடி அனுப்புறாரு இல்லையா, அதனுடைய அந்த ஒரு இப்படி யோசிச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 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 உருவம் இருக்கு. அந்த உருவம் வந்து நமக்கு முன்னாடி போகுது. அது முன்னாடி போகுதுன்னு நம்ம எதை பார்ப்போம்? அதனுடைய பின்பகுதியை நம்ம பார்ப்போம் இல்லையா? முதுகு, தலை, அந்த பின் மண்டை, அதை நம்ம பார்ப்போம். ஆனா நமக்கு எதிரில் வர்றாங்கல்ல, அவங்க தான் எதை பார்ப்பாங்க? அதனுடைய முன்பகுதியை பார்ப்பாங்க, சரியா? இப்ப அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எப்படி இந்த மேகம் யாத்திராகமம் 14ல செங்கடலை அவங்க கடக்கும் போது இந்த மேகம் பாருங்க, முன்னாடி இருந்த மேகம் போய் பின்னாடி போயிடும். பின்னாடி போன உடனே அது ரெண்டு வேலையை செய்யும். ரெண்டு சைடு அது வந்து ரெண்டு விதமான வேலையை செய்யும்.
யாத்ராகம் 14:19. யாத்ராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும், பாருங்க, எகிப்தியருக்கு அது மேகமா இருக்கா, அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ, தமிழ்ல தான் சூப்பர். அந்த கோ என்ன சொல்லுவாங்க, அது தமிழ்ல ஒரு ஆச்சரியம் இல்ல ஒரு கெத்த இல்ல இல்ல இஸ்ரவேலுக்கு அப்படின்னு போடாம இஸ்ரவேலுக்கோ ஒரு தனித்துவமா சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான வித்தியாசப்படுத்தி காட்டுறது. அவங்களுக்கு அது மேகமா இருக்கு, ஆனா இஸ்ரவேலுக்கோ எப்படி இருக்கான், அது இரவை வெளிச்சமாக்கிற்று. சரியா? இதே மாதிரிதான் இப்ப இந்த பயங்கரம் முன்னாடி போகுது. இப்போ கவனிங்க, ஆக்சுவலா இந்த மெசேஜ் வெர்ஷன் நான் பார்க்காம உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொல்றதா இருந்தா இதுக்கு வேற மாதிரி விளக்கத்தை தான் சொல்லியிருப்போம். ஆனா கரெக்டா ஆவியானவர் மெசேஜ் வெர்ஷனை இப்ப ஞாபகப்படுத்தி அதுல பார்க்கும்படியான ஒரு கைடன்ஸ் இப்ப கொடுத்தார். அதுல போய் பார்த்தா படிங்க, சூப்பரா இருக்கு. 23:27. I will send my terror on ahead of you. உன் தலைக்கு முன்னாடி என்ன செய்வேன், என்னுடைய டெரரை நான் அனுப்புவேன். எதுக்கு தெரியுங்களா? அதுக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கு. அதனுடைய பின்பகுதியை தேவ ஜனங்கள் பார்க்கிறாங்க. அந்த பின்பகுதி என்னன்னா கனத்துக்குரிய பகுதி. அதாவது தேவ ஜனங்களை மிரட்டுற பகுதி கிடையாது, தேவ ஜனங்களை ஆச்சரியப்பட வைக்கிற, அப்படியா ஆண்டவர் எனக்காக இவ்வளவு செய்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற பகுதி. சரிங்களா? ஆச்சரியக்குறியின் பகுதியை தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. சங்கீதம் 130:4 சங்கீதம் 130:4 நீங்க படிச்சீங்கன்னா, தேங்க்யூ அப்பா, சங்கீதம் 130:4 உமக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. இது என்ன, இது என்ன பயம்னா, ஐயோ அப்பா குத்திடுவாரு, அடிச்சிடுவாரு, அந்த மாதிரி கிடையாது. பைபிள்ல நீங்க தேவ பயத்தோட இருங்கன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருல, தேவ ஜனங்களை பார்த்து சொல்றது வந்து மிரட்டுறது. கம்ப வச்சுக்கிட்டு அப்படி நின்னுகிட்டு மிரட்டிடு, நீ ஒழுங்கா உன்னை பின்னிடு வேண்டாம், அந்த பயம் கிடையாதுங்க. எனக்கா ஆண்டவரே இவ்வளவு பெரிய மன்னிப்பு, எனக்கா இத்தனை கிருபை, அதுதான் தேவ பயம். என்மேல் அளவற்ற கிருபை, என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்தது. என்ன விட எத்தனை பேர் நல்லவளாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது உங்க கிருபை. ஓ யேசுவா, உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. தேங்க்யூ அப்பா, உங்க கிருபை. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தேவ பயமே போயிடுச்சுங்க. சபையில தேவ பயமே இல்லடா. அவனுக்கு தேவ பயமே இல்லைன்னு நீங்க சொல்ற தேவ பயம் வேற. அது என்னன்னா, ஐயோ பைபிள் எடுத்துட்டு வரலன்னா அப்பா அடிச்சிருவாரு, ஐயோ அப்படி இல்லைன்னா இதாயிரும், நம்ம வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கலன்னா ஏதாவது நடந்துரும், கண்ணை குத்திடுவாரு, நரகத்துல தள்ளிடுவாரு. அந்த நரகம்ங்கிற மேட்டர் இருக்குல்ல, அந்த நரகத்தை காட்டி நரகத்தை நினைச்சு வர்ற அததான் நம்ம தேவ பயம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க போட்டிருக்கு உமக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. அப்ப தேவ பயத்தினுடைய ஃபவுண்டேஷனா இருக்கிறது என்னது? ஃபியர் ஆஃப் காட் உடைய ஃபவுண்டேஷன் ஃபர்கிவ்னஸ்.
அவருடைய மன்னிப்பை நினைச்சு நம்ம ஆச்சரியப்படுறோம் பாருங்க. என் மேலயா ஆண்டவரே, நான் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். வெளியே தெரிஞ்சா இன்னைக்கு என்ன நேசிக்கிறவங்க என்ன தூக்கி போட்டுருவான். ஆனா நீங்க என்ன தூக்கி போடாம என்ன இவ்வளவா என்ன அரவணைச்சு என்ன மன்னிச்சு என் வாழ்க்கையை மாத்துனீங்கல்ல, என்ன வாழ வைக்கிறீங்களப்பா, என்ன தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறீங்கல்ல. நான் தப்பு செஞ்ச அந்த நேரத்தில் கூட உங்க அன்பை எனக்கு காட்டி என் வாழ்க்கையை மாத்திருக்கீங்கப்பா. இவ்வளவு பெரிய தயவா என் மேல அப்படி நினைச்சு நம்ம வியந்து போறோம் பாத்தீங்களா. அந்த அந்த வியப்புல அந்த ஆச்சரியத்துல தானா கை பைபிள் எடுத்துட்டு வரும். ஆமென். தானா ஜெபம் பண்ணா முழங்கால் தானா முடங்கும். இது இப்படி இந்த இந்த சினாரியோல, சினாரியோக்கு தமிழ்ல என்ன மீனிங்? சினாரியோன்னு சொன்னா இந்த சினாரியோல, அதாவது இந்த ஃபியர் ஆஃப் காட் இந்த விதமான புரிதலோட இந்த விதமா அனுபவிக்கிற ஒருத்தங்களுக்கு கூட கட்டப்படுகிற எந்த ஒரு காரியமானாலும், ஜெபம், பைபிள் ரீடிங், எந்த ஒரு காரியமானாலும் அது கடைசி வரைக்கும் இடிக்கப்படாது. அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், குறையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், டேபிளை தட்டி சவால் விட்டு சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைங்களை ஆனாலும் சரி, யாரை ஆனாலும் சரி, நீங்க மிரட்டி செய்ய வைக்கிற எந்த ஒரு மேட்டர்லையும் அதுலயும் கட்டப்படலாமா? கட்டப்படுமா? ஆமா. ஆனா கட்டப்பட்டது ஒரு லெவலுக்கு அப்புறம் இடிஞ்சிரும், இடிஞ்சு போயிருங்க. அது நிலைக்காது, இடிஞ்சிடும். சரி, ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் செட்டப் பண்ணி வச்சிருக்கார் காரியங்களை. சோ brothers and sisters, அப்ப அதுக்காக நம்ம மிரட்டக்கூடாதுன்னா பவுண்டரி எல்லாம் போடவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பவுண்டரி போடலாம், வேலி போடலாம், ஆனா சீன பெருஞ்சோரை கட்டிடக்கூடாது. புரியுதா? ஒரு காரியத்தை அவன் செய்யாம இருக்கிற மாதிரி வேலி போடலாம், வேலி போடலாம். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம வேலியை போடுறதுக்கு பதிலா அந்த இடத்துல என்னதான் கட்டிடுறோம்? சீன பெருஞ்சோரையே கட்டிடுவோம். அதான் ப்ராப்ளம். இந்த பெந்தேகோஸ்தே ப்ராப்ளமே அதான். சீன பெருஞ்சோரை போட்டு அந்த பயம், மிரட்டுறது, நரகத்தை காட்டி குத்துவாரு, வெட்டுவாரு, அடிப்பாரு, அப்படி சொல்லி கடவுளை பூச்சாண்டி மாதிரி காமிச்சு நான் பாக்குறேங்க. அப்படிலாம் வளர்ந்து வந்தவங்க ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல பைபிள் ரீடிங்கே கிடையாதுங்க. பைபிளே எடுத்து டெய்லி பைபிள் வாசிப்பு, ஜெபம் அப்படிங்கறதே இல்லாம போனதெல்லாம் உண்டு. அப்படியே செஞ்சாலும் அது ஏதோ ஒரு வழக்கமா, ஒரு கடமையா, ஏதோ ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸா செய்வாங்களே ஒழிய அது வேற எந்த இதுக்கும் உதவாது. சரிங்களா? சோ தேவ ஜனங்களுக்கு இந்த தேவ பயம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தின் அனுபவமா மாறுது. சரிங்களா? ஆச்சரியத்தின் அனுபவம். சோ தேவ ஜனங்களுக்கு இந்த டெரர், அவங்களுக்கு முன்னாடி போற அந்த டெரர், அந்த தீவிரவாதம், அந்த பயங்கரம் ஒரு ஆச்சரியக்குறியா மாறினதுனாலதான் சங்கீதம் 3 படிங்க. கடந்த வெள்ளிக்கிழமை பராக்காவுக்கு நாங்க போயிருந்தப்போ அங்க அந்த ஊழியக்கார ஐயா பென்னி ஐயா ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு மேட்டர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். படிங்க சிஸ்டர். இல்ல, முதல் வசனம் படிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இது எப்படி சிஸ்டர் படிக்கணும் அந்த வசனத்தை? ஆரம்பம் படிச்சுட்டு படிங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, பரவாயில்ல, ஆரம்பம் படிக்கலாம், பரவாயில்ல, இந்த வசனத்தை படிங்க. கர்த்தாவே, ஆரம்பம் படிச்சா நல்லது. இப்போதைக்கு அது இப்ப மேட்டர் இல்ல, படிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இத தாவீது எப்படி 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 சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கதறலோட சொல்லி இருப்பாரு. கதறலோட, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள் ஐயா, ஐயா, ஐயா.
எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகரா இருக்காங்கப்பா. இப்படிதான் நம்ம சொன்னாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா அப்படி சொல்லல. இப்ப படிங்க, திரும்ப படிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி. அங்க ஏதாவது குறி இருக்கா சிஸ்டர்? ஒரு ஆச்சரிய குறி இருக்கு. ஓகே, என்ன குறி? ஆச்சரிய குறி. எனக்கு விரோதமா. ஜெயந்தி என்ன அங்க ஆச்சரிய குறியை பாத்தீங்களா? அப்ப எப்படி அப்படியா சொல்லிருப்பாங்க? இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஏன் ஆச்சரியக்குறியை வச்சு அப்படி கூட முடியாது? வாவ், சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி இத பார்த்து சொன்னாங்க. ஆச்சரியக்குறி அங்க வந்திருக்கிறது. அந்த அந்த அது சொல்லல. ஆனா நீங்க எனக்கு போய் இவ்வளவு சத்துருக்களா? கர்த்தாவே, ஏன்னா நீங்க அடுத்த பகுதியை படிங்க. இது கதறல் கிடையாது. அடுத்த பகுதியை படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கு. கடைசி வசனம் பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பது. அதுக்கு முந்தின வசனம். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டு. இப்படி தகர்த்து போடும். அங்க என்ன போட்டு? யூதர்கள் இந்த சங்கீதத்தை அச்சப்பாட்டா பாக்குறது இல்ல, ஆச்சரியப்பாட்டா பாக்குறாங்க. முன்னுரையில என்ன இருக்கு? முன்னுரையில தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தப்பி ஓடி போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு அவர் அழுதுருக்காரு. சரியா? என்ன பைபிள்ல போட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அவர் அழுதுருக்கிறாரு. அழுதுட்டே தான் அவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஆனா அவர் அப்படியே போயிட்டு அங்க போய் அந்த வனாந்தரத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஆண்டோடைய ஒரு தொடுதல்லாம் அவருக்கு வந்த உடனே அவர் இது அச்சப்பாட்டா பாடல, ஆச்சரியப்பாட்டா பாடுறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது அச்சப்பாட்டு கிடையாது, ஆச்சரியப்பாட்டு. எனக்கு போய் இவ்வளவு சத்துருக்களா? எனக்கா? அப்ப நான் எவ்வளவு பெரிய வெயிட்டான ஆள், எனக்கு இவ்வளவு சத்துருக்கள் இருக்காங்க. என்ன ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன அடிக்கடி விழ வைக்கிறதுக்கு வருது அப்படின்னா, என்ன பத்தின ஆண்டவருக்கு இருக்கிற நோக்கத்தை அந்த பொல்லாத பிசாசு அறிஞ்சதுனாலதான் என்ன கவிழ்க்கிறதுக்கு இவ்வளவு தீவிரமா இருக்காண்டா. டே, எனக்காடா? புரியுதா? ஆச்சரியக்குறிங்க இது. இது நாட்டு அச்சப்பாட்டு கிடையாது, இது ஆச்சரியப்பாட்டு. அதான் ஃபாதர் அதை அழகா அதை கேட்ச் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்க? ஆச்சரியப்பாட்டாவே பாடிட்டாங்க. தகப்பனே, தந்தையே, தலை மீற செய்பவர் நீரே, எதிரிகள் எவ்வளவாய். அவர் ஆக்சுவலா அத ஒரு சிவரஞ்சனி ராகத்துல எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர் அப்படின்னு போட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் கொண்டாட்டமா எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எத்தனை விழுந்து விட்டனர், ஆனாலும் போவதில்லை, தளர்ந்து இல்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, நடவிட மாட்டீரோ, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, ஓ அடைக்கலம் நீரே,
தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலையை காட்டுங்க. எதெல்லாம் உங்களை அச்சப்படுத்தினதோ அந்த எல்லா காரியத்தை இந்த நாள்ல அப்படியே கண்ண பாருங்க, இந்த நாள்ல அச்சப்படுத்துற அந்த காரியத்தை ஆச்சரியத்தின் காரியமா இந்த நேரத்துல இருந்து அப்பா அப்படி மாத்துறாரு. இயேசுவின் நாமத்துல பிளஸ் பண்றேன். இந்த நாள்ல எதெல்லாம் உங்களை அச்சப்படுத்தினதோ, எந்த காரியத்தை நினைச்சு உங்க மனசுக்கு ஒரு பயம் வருதோ, அதே காரியத்தை எனக்கா அப்படின்னு ஆச்சரிய குறியா மாற்றுவார். அந்த ஆச்சரிய குறிக்குள்ள மூவாக தலை நிமிர்ந்து நடக்கிற அனுபவத்துக்குள்ள அப்பா நடத்துவார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர். இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இணைப்புல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ப்ரொஃபெட்டிக்கலான ஒரு வேர்ட் உங்களுக்கு வருது. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய இந்த டெரருடைய அந்த சாஃப்டான பகுதி, அந்த அன்பின் பகுதி, சரிங்களா, அந்த பகுதி நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால, அந்த வெளிச்சத்தின் பகுதி நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால, உங்களை அச்சப்படுத்தும்படியா வந்திருக்கிற எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஆச்சரியமா பார்த்து அதை ஜெயிக்கும்படியாக அப்பா செய்றாருங்க. இந்த நிமிஷத்துல, இந்த நொடியிலிருந்து அது ஆரம்பமாகுது. ஷேபே ரேகா ரேகா ஷேபா எனக்கா ஷேபே கரா ரேகா ஷேபே ஷபா ரேகோ ஷேபா லா காராபாலா ஷேபே நே காராபாலா தாராபாலா எரபானா. Thank you. பச்சமில்லையே, கலக்கமில்லையே, ஓ அச்சமில்லையே, கலக்கமில்லையே, தகப்பன் தாங்குகிறீர் என்னை தள்ளாட விடமா, ஓ தகப்பனி தாங்குகிறீர் என்ன தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவர் ஒரு பிரஷியஸான ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கிறாருங்கிறத சாத்தான் அறிஞ்சிருக்கிறதுனாலதான் உங்க குடும்பத்துல மற்றவங்க எல்லாரும் அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. உங்களை அது விரட்டி விரட்டி பிடிக்கிறது காரணம் என்னன்னா, உங்க பலம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ எப்படியாவது உங்களை பலவீனப்படுத்திடலாம், ஏன்னா நீங்க தான் அவனுக்கு மிகப்பெரிய தலைவலி அப்படிங்கறத அவன் அறிஞ்சதுனாலதான் அதை அவன் செய்யறான். இதை நீங்க உணர்ந்துட்டு அதை சப்ப மேட்டர் ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதை வெயிட் கொடுக்காம அப்பா இருக்கிறாரா எனக்கு அப்படின்னு நீங்க அந்த அச்சப்படுத்தும்படியா வந்த காரியத்தை ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஸ்டக் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் அவன் ஒண்ணுமில்லாம போயிருவான்.
ப்ரொஃபட்டிக்கலா ஆண்டவர் சொல்ல சொல்ற. எஸ், அப்ப அப்படியே செய்வார், அப்படியே செய்வார், அப்படியே நடக்கும். சோ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அப்பா நல்லவர். உங்களுக்கு ஒரு காரியம் அப்படின்னா அது அவருக்கு தான், சரிங்களா? உங்களுக்கு என்ன, நீங்க எந்த விதத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும், நீங்க நெருக்கப்படும் போது நீங்க தனியா இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க இருக்கு அந்த வசனம் ஏசாயாவுல 63 இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். 63:9 இருக்கு. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நம்முடைய நெருக்கப்படுற நேரத்துல நீங்க தனியா இல்ல சிஸ்டர்ஸ், தனியா இல்ல பிரதர்ஸ், கூட அவரும் நெருக்கப்படுறாரு. அவர் அப்படி நெருக்கப்பட, ஐயோ நீ உனக்கு வலிக்குது அதனால எனக்கும் வலிக்குதே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம் அப்படின்னு அவர் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நம்ம அலறும் போது அவர் அலறிக்கிட்டு இருக்க மாட்டாரு. என்ன செய்யறாருன்னா, அப்படி நெருக்கப்படும் போது உங்க சார்புல நின்னு நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து நம்மளை தூக்கி சுமக்கிறாராம். இப்படி ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார், நல்ல அப்பா. அத நம்ம பாடுறோம். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். சோ அவருடைய டெரர் நம்ம சைடுல, அவருடைய பிள்ளைங்களா இருக்க நம்ம சைடுல அது ரொம்ப சாஃப்டான மிருதுவான, சரிங்களா? ஆண்டவர் பக்கத்தில் நம்மளை இழுக்கக்கூடிய அன்பின் பக்கமா அது இருக்கு. ஆனா அந்த முன்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மிரட்டுற பகுதி, யாரா நீ எங்கடா வந்த அப்படின்னு மிரட்டுற பகுதி இருக்குல்ல, அது யாருக்குன்னா நமக்கு எதிர்த்து வராங்கல்ல சத்துருக்கள், அவங்க சைடுல அது வெளிப்படுது. அததான் அங்க போட்டிருக்கு அந்த 27ல. பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன்னை கலங்கடிக்கிறதுக்கோ உன்னை முதுகு காட்ட வைக்கிறதுக்கோ இல்ல, உன்னை எதிர்த்து வர்ற அந்த வல்லமைகளை, அந்த சத்துருவை, உன்னை எதிர்த்து வருகிற அந்த எதிரிய கலங்கடிக்கவும் முதுகு காட்ட பண்ணவும் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய டெரரை அனுப்புறாரு, அவருடைய தீவிரவாதத்தை அனுப்புறாரு நமக்கு முன்னாடி. சோ அததான் அடுத்த குறிப்பா நம்ம போட்டிருக்கோம், பெர்ஃபெக்ட் விக்டரி. அந்த எதிரிய கலங்க வைக்கிறதும் முதுகு காட்ட பண்றதும் அவர் பண்றாரு இல்லையா, அததான் பெர்ஃபெக்ட் விக்டரின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த வெற்றியை நம்ம எடுக்கிறதுக்கு புதிய ஏற்பாடுல ரொம்ப அழகா பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. இந்த வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு நீ எதிரிய பார்த்து பயந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்ல, நீ ஆண்டவரை நேசிக்க நேசிக்க இந்த வெற்றி உனக்குரியது. அது உனக்கு உரிமையாக ஏற்கனவே உரிமை பத்திரமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம இதையும் மெசேஜ் வெர்ஷன் எடுங்க. ரோமர் 8, ரோமன்ஸ் 8:36-37. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தமிழ்ல இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருங்க. இத படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. சோ அன்பினாலதான்
ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. அது பாருங்களேன், நம்ம அவரை நேசிக்கிறதுனால போல நாம் நம்மில் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்கப்பா, என்னை எவ்வளவா நீங்க அன்பு வச்சிருக்கீங்க என் மேலயா இவ்வளவு அன்பு ஆண்டவரே அப்படின்னு அந்த அன்பை நம்ம உணர 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 இந்த வெற்றியை நமக்கு பத்திரமா கொடுத்திருக்காரு. டாக்குமெண்ட் எழுதி கொடுத்திருக்காருங்க. வெற்றிய சொத்து பத்திரம் மாதிரி வெற்றி பத்திரம் நம்ம கையில இருக்கு. அந்த வெற்றி பத்திரத்தை அன்புங்கிற அந்த முத்திரையை போட்டு கொடுத்திருக்காரு. கல்வாரி சிலுவையில ஆண்டவர் ஏற்கனவே அந்த வெற்றிய அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாரு. சம்பாதிச்ச அந்த வெற்றிய நம்ம பேருக்கு மாத்தி விட்டாரு, நம்ம பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே, படிக்கிறீங்களா சிஸ்டர்? Do you think anyone is going to be able to drive a edge between us and Christ's love? அதுக்கு என்ன அர்த்தம்? யாராலையும் ஆப்பு வைத்து பிரிக்க முடியுமா நம்மளையும் கிறிஸ்துடைய அன்புல இருந்து? ஆப்பு வச்சுனே இருக்கா அந்த மீனிங்? உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அன்புக்கு யாராவது ஆப்பு வைக்க முடியுமாயா? பாவம் ஒருத்தர், நாங்களும் அதை நம்பிட்டோம். ஒரு டைம்ல நம்ம கத்தருக்கே ஒருத்தர் பேர் வச்சுட்டார், ஆப்புகளின் கத்தர். ஆப்புகளின் கத்தர்னு பேர் வச்சு நாங்க அதை நம்பி ஆண்டவர் ஆப்பு வைப்பாருன்னு நினைச்சு அதே மாதிரியே நிறைய காரியங்களை ஆப்பு அவர் வைக்கல, நம்ம வாயில அப்படி சொல்லி 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 அதை நம்பியே நம்முடைய நம்பிக்கையினால கற்பனை தேவன் என்ன பண்ணிட்டான், பிசாசு அதை பயன்படுத்தி நிறைய காரியத்தை அவன் ஆப்பு வச்சுட்டான். ஆனா ஆண்டவர் நல்லவர், அந்த ஆப்பெல்லாம் ஆண்டவர் தூக்கிட்டார். ஓகே, அவர் ஆப்புகளின் கத்தர்லாம் கிடையாது, ஆப்பெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்குறவர். சரிங்களா? ஆமா, ஆப்பமாக்கிடுவாராம். அதனால பாருங்க, இங்க சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் அவருடைய அன்புக்கும் எனக்கும் எவனா ஆப்பு வைக்க முடியுமாயா? முடியாது. படிங்க சிஸ்டர். There is no way. அதுக்கு வழியே கிடையாது. Not trouble, not hard times, not hatred, not hunger, not homelessness, not bullying threats, not backstabbing, not even the worst sins listed in the scripture. புரியுதா? எதெல்லாமா? எதெல்லாம் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அன்புக்கு எதெல்லாம் ஆப்பு வைக்க முடியாது? என்னதான் போட்டிருக்கு சிஸ்டர்? ட்ரபிள்னா பிரச்சனைகள், கடுமையான நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. வெறுப்பு, பசி, வீடு இல்லாத நிலைமை, நம்மள மிரட்டுறாங்க, அச்சுறுத்துறாங்க, அந்த மாதிரியான காரியங்கள். முதுகுல பின்னாடி வெளிய சோத்ரையா அப்படின்னு பின்னாடி முதுகுல போய் குத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி முதுகுல குத்துறது. அப்புறம் ஈவன் வேதத்துல பட்டியலிடப்பட்டிருக்க மோசமான பாவங்கள் கூட ஈவன் வேதத்துல பட்டியலிடப்பட்டிருக்கிற மோசமான பாவங்கள் கூட, ஒருவேளை அந்த விதமா கூட நீங்க ஏதாவது கடந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா கூட, ஓகே, படிங்க தொடர்ந்து. They kill us in cold blood because they hate you. We are sitting ducks. They pick us off one by one. None of this faces us because Jesus loves us. என்ன அர்த்தம்? ரொம்ப கவிதை நடையில இருக்கா? ரொம்ப கவிதை நடையில இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா கூட மொத்தத்துல என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க சிஸ்டர். அவர்கள் உங்களை வெறுத்தவர்கள் ரத்தம் சிந்துற மாதிரி கொன்றாலும் கூட ஒருவர் வாத்துகளை போல நம்ம தேர்ந்தெடுத்து ஒருவர் இந்த மாதிரி ஒருத்தர் ஒன் பை ஒன்னா பண்ணா கூட அப்படி பிரிக்க முடியாது. ஓகே, சோ
இப்படி நம்ம வாழ்க்கைய சீரழிக்கும்படியா எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை எதுவுமே பிடிக்க முடியாது. இந்த அளவுக்கு அவருடைய அன்புனால நம்மளை இப்படிதான் அவர் நேசிக்கிறாருங்கிற அளவுக்கு அதை வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மைண்ட் அதுல கன்வின்ஸ் ஆகுதோ, நம்ம மனசு எதை இணங்குதோ அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு உறுதி. சரிங்களா? வெற்றியை நம்ம அனுபவிப்போம். ஈவன் வேதத்துல சொல்லப்பட்ட பாவங்களையே நம்ம செஞ்சுட்டா கூட, அந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா கூட, ஓகே, ஆண்டவர் நம்ம வச்சிருக்க அன்பு மாறிடுமானா மாறாது. அதுலயும் நமக்காக செயல்பட்டு நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறாரே ஒழிய, நம்மளை வாழ வைக்க தான் இருக்கிறாரே ஒழிய, அந்த பாவத்தை அடிச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லாமாக்கி நம்மளை காப்பாத்ததான் நினைக்கிறாரே ஒழிய, சோ அவருடைய அன்பு மாறாது. சரிங்களா? இப்படி நம்மளை நேசிக்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். சோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட் விக்டரி அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு செஞ்சுதான் கடைசியா பெர்ஃபெக்ஷன். என்ன பெர்ஃபெக்ஷன்? உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன். அமலே. சரி, இப்போ இந்த படிகள் எல்லாம் நம்ம போறதுக்கான எனர்ஜி எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். அந்த 25வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரையே உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சேவித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல ஆபேட், ஆயின் பேத் டாலெட், ஆபேட். சரிங்களா? ஆபேட், இதுதாங்க நமக்குரிய அந்த எனர்ஜி, திறன். இந்த படிகள் எல்லாம் நம்ம ஏறுவதற்கான எனர்ஜிக்கு சரியான சக்தியா? சக்தி, சக்தி, ஆற்றல், ஆற்றல், நல்ல வேர்ட், ஆற்றல். சரிங்களா? அப்ப இந்த படிகளை நம்ம ஏறுவதற்கான ஆற்றல் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்? சேவிப்பாயாக. அவ்வளவுதான். இந்த சேவித்தல் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல ஓபேட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஓபேட், ஆயின் பேத் டாலெட், ஓபேட், OBED. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓபேட் அப்படின்னா உடுத்துதல், ட்ரெஸ்ட். அப்போ நீ ஆண்டவரை சேவிப்பாயாக, ஓபேட் அப்படின்னா அவரையே நீ உடுத்திக்கோ. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 26 கிறிஸ்துவை 27 கிறிஸ்துவை உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அந்த கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, அதுதாங்க அவரை சேவிக்கிறது. எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி கிறிஸ்து தான் என்னுடைய ஆடை, அவர் தான் என்னுடைய உடை. சோ நான் அவருக்குள்ள நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள். I am in Christ. ஒரு பக்கத்துல கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்காரு, மறுபக்கத்துல நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவ நமக்கு டிரெஸ் மாதிரி போட்டு விட்டுருக்கார். யோசேப்பு பலவர்ணங்கியை போட்ட மாதிரி நாம் கிறிஸ்துவையே ஆடையாக உடுத்தி இருக்கோம். இதான் நீங்க விசுவாச கண்ணில் பார்க்கணும். பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கை மாறும். இதை இமேஜின் பண்ணணும். இயேசுவை நான் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கேன். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் உருவாக்கினவர், தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினவர், 4 நாள் நாரி போனவனை உயிரோட எழுப்பினவரை நான் ஆடையா போட்டிருக்கையா அப்படின்னு நினைக்க நமக்கு எனர்ஜி கூடுங்க. எப்படி இந்த உடம்போட நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஒட்டி இருக்கிற மாதிரி என்னோட ஒட்டி இருக்கிறார். இது உறவு. சரிங்களா? பரம போவாஸ், அவரே நம்முடைய போர்வையாக நம்மளை மூடி இருக்கிறார். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா.
ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையா என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. அப்ப சேவித்தல் அப்படின்னா உடுத்துதல் அர்த்தம். ரெண்டாவது, இந்த சேவித்தல் ஆபேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராதித்தல், வொர்ஷிப் பண்றது, வொர்ஷிப், ஆராதித்தல். மூணாவது, இந்த ஆராதித்தல் அப்படின்னா அவரை ரசிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? வொர்ஷிப், ஆராதிப்பது அப்படின்னா என்னன்னா ஆண்டவருடைய மகத்துவங்களை ரசித்து கொண்டாடுவது, செலிப்ரேட் பண்றது. இன்னைக்கு பெந்தகோஸ்துல செலிப்ரேஷன்லாம் கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அங்க போன அந்த ஒரு இடத்துல கூட்டத்துல, பெரிய கூட்டம், அங்க இருக்கிற அந்த ஊழியக்காரைய சொல்லிட்டே இருக்கார், நாம் கொண்டாட வரவில்லை, நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்றதும் கொண்டாடுறதும் வேற வேறையா? நன்றி சொல்றதானையா கொண்டாட்டம்? என்னன்னா கொண்டாட்டம்ங்கிற வேர்டு வந்து கெட்ட வார்த்தை மாதிரி. இப்ப ஃபாதர் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்னா அதெல்லாம் அவங்க எப்படி மைண்ட்ல வச்சு பாடுறாங்கன்னு தெரியல. குதூகலம் கொண்டாட்டமேனா எப்படி பாடுறாங்க? கொண்டாட்டம் தப்பு இல்லைங்க, கொண்டாட்டம் இருக்கணும் வாழ்க்கையில. சோ செலிப்ரேஷன், ஆராதனைங்கிறது என்னது? ஆண்டவரை ரசிச்சு கொண்டாடுறது. சரிங்களா? உங்க பிள்ளைய, அந்த பிள்ளையுடைய கண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க, சூப்பரா இருக்க, உன்னுடைய முகம் ரொம்ப மலர்ந்த முகமா இருக்கு, உனக்குள்ள நீ இப்படி இப்படிலாம் உனக்குள்ள நல்ல நல்ல திறமைகளை ஆண்டவர் தந்திருக்காரு, திருத்துவ தேவன் உன்னை கொண்டாடுறாரு, நாங்களும் உன்னை கொண்டாடுறோம், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி உங்க பிள்ளையை பார்த்து நீங்க சொல்றீங்கன்னா அதுவும் ஆராதனையினுடைய ஒரு பகுதி. நம்ம சிஸ்டர், உங்க ரெண்டு பிள்ளைகளை டெய்லி என்ன பண்ணணும்? அவங்க கண்ணை பார்த்து நல்ல நல்ல வார்த்தைகளா பேசணும். புரியுதா? பாப்பாங்க ரெண்டு பேரையும் கண்ணை பார்த்து என்ன செய்யணும்? டெய்லியும் காலையில் இருந்த உடனே எலும்பு எரும மாடு எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஸ்கூல் டைம் ஆச்சு, எரும மாடு எலும்பு அப்படின்னு சொல்லாம உங்க பிள்ளைய பார்த்து, உங்க அந்த பிள்ளைய கண்ணை பார்த்து அந்த பிள்ளையுடைய அழகை ரசிச்சு, ரெண்டு பேரையும் ஈக்குவலா அவங்க அழகை ரசிச்சு கொண்டாடி செலிப்ரேட் பண்ணணும். அப்படி நீங்க செய்யறதா ஆண்டவர் ஆராதனையா பார்க்கிறாரு. ஓகே, சோ ஆராதனை அப்படிங்கிறது அவரை ரசிப்பது. அவரை ரசிக்கிறோம் அப்படின்னா அவரை மட்டும் இல்ல, அவர் உறவின் தேவனா இருக்கிறதுனால அவரை மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவுக்காரங்க எல்லாரையுமே அவங்கள்ட்ட இருக்கிற காரியங்களை நம்ம ரசிப்போம். சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா பிரசங்கம் பண்ணீங்க, அந்த மாதிரியான பாராட்டுகளை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கணும். நான் எங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணணும். அதை ஏத்துக்காதே நமக்கு ஒரு தாழ்மை மாதிரி நமக்கு தெரியுது பாருங்க. ஓகேங்களா? சோ நீங்க தான் அதை ஏத்துக்காம ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்றது தப்பு இல்ல, ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆனா அதை ஏத்துக்கிட்டு சொல்லணும். ஓகே, சரி. அடுத்து மூணாவது ஒர்க். அவரை ஆராதிப்பது, அவரை சேவிப்பது. obeyed அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒர்க் பண்றது, ஊழியம் செய்யுது, ஊழியம் செய்யுது, அவருடைய ஊழியத்தை செய்யறது. அடுத்தது உலக பிரகாரமான நல்ல வேலைகளையும் ஊழியமாகவே நினைத்து செய்வது. செய்ய ஊழியம் அப்படின்னா பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது,
இது மட்டும் இல்ல, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, உங்க ஆண்டவர் வந்து ஒரு வேலை ஸ்தலத்தை வச்சு வேலை செய்ய வைக்கிறாரு அப்படின்னா அந்த வேலையையும் ஊழியமா செய்யணும். நீங்க பண்ற பிசினஸ் அப்பா எனக்கு தந்திருக்கிற ஊழியம், நீங்க பண்ற டீச்சர் வேலைய அப்பா எனக்கு தந்திருக்கிற ஊழியம், டிரைவிங் அப்பா எனக்கு தந்திருக்கிற ஊழியம், ஐடில ஒர்க் பண்றீங்கன்னா அப்பா எனக்கு தந்திருக்கிற ஊழியம் அப்படிங்கிற மனதோட அதை செய்யணும். சோ ஆண்டவர் இந்த விதமான அவருடைய ராஜ்யத்துக்கான இந்த விதமான வேலைகளை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நினைச்சு நீங்க செய்யும் போது என்ன செய்வார்னா, இந்த பாடல், ஆராதனை, மற்ற பிரசங்கம் பண்றது இந்த மாதிரி ஊழியங்களையும் பயன்படுத்துவார். சிலத ஆண்டவர் பிரத்யேகமா அதுக்கென்று தேவன் ஏற்படுத்துறாரு, இல்லைன்னு சொல்ல. அப்படி ஏற்படுத்தினா அத மேன்மையா நினைச்சு அது உண்மையா செய்யணும். சரிங்களா? சோ பட் யாரும் சோம்பலா இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல சமையல் பண்றது கூட ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஊழியம்னு அதை ஒரு செலிப்ரேஷனோட சந்தோஷமா அதை செய்யணும். சோ ஆக மொத்தத்துல கர்த்தரை சேவிப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பாயாக அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து நாம் அவருக்காக ஊழியம் செய்வதை காண்பிக்கிறது. சோ 3 அர்த்தம் நான் சொன்னேன். ஆபேட், சேவித்தல் அப்படின்னா 3 அர்த்தம் இருக்கு. ஒன்னு உடுத்துதல், இரண்டாவது ஆராதித்தல், அவருக்காக வேலை செய்தல். சரி, இப்போ நீங்க எல்லாம் வேல்யூஸ் போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூஸ்ல இருந்து அதுல இருக்கிற சில விஷயத்தை சொல்லிட்டு நம்ம முடிப்போம். அதாவது உன் தேவனாகி கர்த்தரையே சேவிப்பாயாக, இத ஹீப்ரு பைபிள்ல அதை படிக்கிறோம் அப்படின்னா முதல் 4 வார்த்தை அது எப்படி இருக்கு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயாக, வா அபடேட்டம் எத் யஹ்வா எலோஹேகம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதனுடைய ஆர்டினல், கார்டினல் இந்த 4 வார்த்தைக்கு எல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் போட்டு நீங்க கூட்டி இருந்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்திருக்கும். இல்ல எழுத்துக்கள் 18, அதுக்கப்புறம் வருவோம். இந்த எல்லா வார்த்தையினுடைய ஆர்டினல், கார்டினல் எல்லாம் போட்டு கூட்டியிருந்தீங்கன்னா எவ்வளவு வருது? 1219. சரியா? ஆடினல் 164, வாட்ச் கட்டி. ஆடினல் 164, காடினல் 1055. சோ கூட்டினா 1219. கவனிங்க, முதல் பாயிண்ட் சொல்றேன். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயாக நாங்க சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த நம்பரை நம்ம படிக்கும் போது அதனுடைய மீனிங் என்னன்னா, கல்வாரியை நோக்கிப்பார். சரிங்களா? நம்முடைய எனர்ஜி எங்க இருக்கு? கல்வாரியை நோக்கிப்பார். எப்படிங்க அதை சொல்ல முடியும்? இந்த 1219 பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்றது? 1000 பிளஸ் 214 பிளஸ் 5. சரிங்களா? 1000 அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பலியை குறிக்குது. 1000 நம்பர் பலியை குறிக்கிற நம்பர். படிங்க, 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளையில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளை பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகவல்களை செலுத்தினான். சோ 1000 அப்படிங்கிறது பலியை குறிக்கிற நம்பர். சரிங்களா? அடுத்தது 214 அப்படிங்கிறது ருவாஹ், ஆவியானவரை குறிக்கிற நம்பர் அது. அடுத்தது அந்த 5 இருக்குல்ல, 5ங்கிறது ஹே. ஹே அப்படின்னா இதோ கவனித்துப்பார், நோக்கிப்பார். அப்போ கல்வாரியை நோக்கிப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியானவரால், ஆவியானவருடைய உதவியினால கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக பலியான இயேசுவை நோக்கிப்பார்.
இந்த 1214 ஆதியாகமம் 1:1 அந்த வந்த எழுத்துக்களை மட்டும், அதுல என்னென்ன எழுத்துக்கள், மெயில் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த வந்த எழுத்துக்களை மட்டும் எண்ணி நீங்க ஆண்பால் எழுத்துக்களை மட்டும் நீங்க எண்ணி போட்டீங்கன்னா கரெக்டா 1214 வரும். சோ இந்த 1214 உனக்காக எனக்காக மரித்த ஆவியானவரின் உதவியினால் மரித்த ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். எபிரேயர் 9:14 படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கல்வாரி அன்பை நோக்கிப்பார். சிலுவையில் உனக்காக இயேசு செய்து முடித்ததை நோக்கிப்பார். ஆவியானவர் நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால நம்முடைய மனசாட்சி எல்லாம் சுத்திகரித்திருக்கிறார் பாருங்க. அதை நோக்கிப்பார். கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை நோக்கிப்பார். அப்படி நோக்கி பார்க்கிறது தான் அவரை சேவிப்பது. கல்வாரியை நோக்கி பார்க்காம அவரை உடுத்தவும் முடியாது, அவரை ஆராதிக்கவும் முடியாது, அவருக்கு ஊழியம் செய்யவும் முடியாது. சோ கல்வாரியை நோக்கிப்பார், அவருடைய அன்பை நோக்கிப்பார், உனக்காக அவர் செஞ்சு முடிச்சதை நோக்கிப்பார், அதை அனுபவி அப்படின்னு சொல்றார். இரண்டாவது பெற்றுக்கொள்ளுதல். முதல்ல கல்வாரியை நோக்கிப்பார் அப்படிங்கிற செய்தி அதுக்குள்ள இருக்கு. இரண்டாவது பெற்றுக்கொள். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயாக அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணு. என்னத்தை ரிசீவ் பண்றது? நீங்க அதனுடைய சிங்கிள் டிஜிட்ல ஆர்டினல் சிங்கிள் அந்த சிங்கிள் டிஜிட்ல நீங்க கூட்டினீங்கன்னா அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். ஓகே. என்ன சொன்ன? இரண்டாவது பெற்றுக்கொள். இல்ல அது இல்ல, அது கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. அறிதல், அறிந்து கொள்ளுதல். சோ நீங்க சிங்கிள் டிஜிட்ல கூட்டினீங்கன்னா 65 ஒரு நம்பர் வரும். 2 65 இருக்கும். 65 பிளஸ் 65 சரியா? அந்த மேல இருக்கிற 65 இருக்குல்ல, மேல இருக்கிற 65 எதை குறிக்குதுன்னா ஆலயம். அப்போ நீ உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பாயாக அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்குதுன்னா நீ ஆண்டவருடைய ஆலயம் என்பதை அறிந்து கொள்வாயாக. எரேமியா 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 8:4. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புவதில்லையோ. 7:4. கர்த்தரின் ஆலயம் 7:4. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள்.
என்னன்னு கேளுங்க. ஹலோ சொல்லு. ஓகே. சோ இந்த எரேமியா 7:4 கர்த்தரின் ஆலயம் இருக்குல்ல, ஹீப்ரூல ஹா யாக்கல் அப்படிங்கிற வேர்ட் இருக்கும் ஆலயத்துக்கு. ஹே யோத் காஃப் லாமேட், ஹே யோத் காஃப் லாமேட். இந்த ஹே யோத் காஃப் லாமேட் நீங்க கார்டினல் வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 65. அப்படியானா 1 கொரிந்தியர் 3:16 அறிஞ்சுக்கோ. நீ அவருடைய ஆலயமா இருக்க, உனக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. ஆலயங்கிறது கட்டடம் கிடையாது, நீதான் அவருடைய ஆலயம் என்பதை அறிந்துகொள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயங்கிறத அறிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ளதான் மகிமை நம்பிக்கையாக கொலேசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இது வந்து 2வது. 3வது நம்ம பார்க்கிற மேட்டர் என்னன்னா, நம்முடைய ஸ்தானத்தை உணருதல். என்ன ஸ்தானம்? அந்த ஆர்டினல் சிங்கிள் 65 இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குதுன்னா இஸ்ராயேல். இஸ்ராயேல். ஆண்டவர் உங்களை என்னையும் ஆவிக்குரிய இஸ்ராயேலாக மாற்றி வச்சிருக்காரு. எப்படி தெரியும்? இந்த 65 இஸ்ராயலுக்கு என்ன சம்பந்தம்? இஸ்ராயலுக்கு வரக்கூடிய லெட்டர் சொல்லி யோத், ஷின், ரேஷ், ஆலேஃப், லாமேட். யோத், சின், ரேஷ், ஆலேஃப், லாமேட், இஸ்ராயேல். என்னுடைய ஆர்டினல் கார்டினல் ரெண்டையும் போட்டு கூட்டினீங்கன்னா 605 வரும். சரிங்களா? ஆர்டினல் வேல்யூ வந்து 64 வரும், கார்டினல் வேல்யூ வந்து 541 வரும். சரியா? ஆர்டினல் 64, கார்டினல் 541. இது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டா 605 வரும். அதனுடைய ஜீரோவை வேல்யூ இல்லாம ஆக்கிடுவாங்க ரபிமார்கள். 605 வந்துச்சுனாவே ஜீரோக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. சோ என்ன வந்துடும்? 65. இஸ்ராயேல். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்காரு. நம்மளுடைய பிள்ளை. அதே மாதிரி நம்ம யாரு? ஆவிக்குரிய இஸ்ராயேல். எங்க படிக்கிற? ரோமர் 2 கடைசியா இந்த 3:1. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். ரோமர் 3:3 இல்ல 2 கடைசியா. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் போட்டிருக்கும். ரோமர் 2 கடைசியா. 2 கடைசினா படிங்க. 29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்ப ஆண்டவர் நம்மள புகழ்ச்சி. படிங்க. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு நம்மள வந்து ஆவிக்குரிய இஸ்ராயேலாக உங்களை நீ மாத்தி வச்சிருக்காரு. இஸ்ராயேல் அப்படின்னா போராடி மேற்கொண்டவன், தேவனுடைய பிரபு, பிரின்ஸ் ஆஃப் காட். வெளிப்படுத்தல் 1:6 நமக்கு தெரியும். நம்மள ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி வச்சிருக்கார். சரிங்களா? கடைசியா என்னெல்லாம் பார்க்கிறோம்? கல்வாரியை நோக்கி பாரு. 2வது ஆலயங்கிறத அறிஞ்சுக்கோ. 3வது
உன்னுடைய ஸ்தானத்தை உணரு. அடுத்தது நம்ம அங்க பாக்குறது என்ன? உறவாடுதலை பார்க்கணும். எங்க சுத்தி அங்கதான் வந்து அதான் தொடக்கம், அதான் முடிவு. உறவுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? இந்த 65 வந்தது இல்ல, அந்த சிங்கிள்ல அந்த சைட்ல கூட்டி பார்த்தா என்ன வருது? 11 மணவாளன் மணவாட்டி உறவு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 31, 32 நம்ம அதை படிக்கிறோம். மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. அப்ப ஆண்டவர் அவர் உறவை விரும்புகிறார். சோ நம்ம உறவாடணும். மணவாளன் மணவாட்டி உறவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். சோ கர்த்தரையே சேவிப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவுக்குள்ள வந்துரு, அவ்வளவுதான். நான் உன்னை அரவணைக்கிறேன், அந்த அரவணைப்புல நீ வந்துரு, இணங்கிரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கடைசியாக என்னன்னா அங்க நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா மறைக்கப்படுதலும் வெளிப்படுதலும். மறைக்கப்படுதலும் வெளிப்படுதலும் 5ஆவதா இருக்கிற அனுபவம் என்னன்னா, எத்தனை எழுத்துக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க? 18 இல்லையா? 18ங்கிறது ஹாய், ஜீவன். ஜீவன் ஹாயுடைய வேல்யூஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஹெத்தியோது கூட்டி பார்த்தா 18 வரும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம், இதை படிச்சு முடிக்கிறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிக்கும் போது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்ப இந்த ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள்ள தான் நீங்களும் நானும் மறைஞ்சிருக்கோம். இப்ப அவர் வெளிப்படும் போது, உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். So brothers and sisters, ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நம்மளும் மகிமையில வெளிப்படுறதுக்கு தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரே ஒழிய செத்து போறதுக்கு நம்மளை வைக்கல. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம மரணத்தை ஒருபோதும் விரும்பவே கூடாது. உங்களுக்கு வயசே ஆயிருந்தா கூட, ஆண்டவரே நீங்க வர்ற வரைக்கும் நான் உயிரோட வைங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். நம்முடைய விருப்பம் அப்படிதான் இருக்கணும். நீங்க வர்ற வரைக்கும் நான் உயிரோட வைங்கப்பா. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரி, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரி, சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க வரும்போது நான் மகிமையில வெளிப்படணும். அதான் நம்ம விரும்பணும். சரிங்களா? அதை நம்ம விரும்புறோம். நம்ம இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சுட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். நல்ல தீர்க்க ஆயுசு வந்துருச்சு, நமக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. ஓகேப்பா, இங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறப்ப அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்பா, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா, அப்ப கூட மரணம் அப்படிங்கிறது நம்மளை வந்து வாதிக்கிற ஒரு காரியமா வராம ஒரு நித்திரையாக தான் வரணும். அது எப்போ? தீர்க்காயுஸ். அதாவது எப்படின்னா, 100 வயது சென்ற பாலகனும் கூட, 100 வயது சென்று மறிக்கிறவனும் கூட பாலகன் என்று எண்ணப்படுவான். அந்த லெவலுக்கு வந்துடணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது இல்ல. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அபூர்வமானது, ரொம்ப ரேரா நடக்க வேண்டியது. அதான் ஹீப்ரூல யாக்கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரேர், காஸ்ட்லி, அது விலையேற பெற்றது. அது ரொம்ப ரேரா நடக்க வேண்டிய ஒரு மேட்டர். சோ நம்முடைய பார்வையை மாற்றுவோம். இப்படி நம்மளை வாழ வைக்கணும்னு விரும்புற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். சரிங்களா? அவர் நல்ல அப்பா, நல்ல அப்பா. அவருடைய வீட்டுல நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு வச்சிருக்காரு. அப்பா நல்லவர். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம்,
நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. Thank you அப்பா. பேரின்பமே, ஓ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா கிட்ட எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. தனஜோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான நேரத்துக்காக செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜாவை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஒரு வார காலமாக கர்த்தாவே இந்த சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் காத்திருந்து அப்பா ஸ்தோத்திரப்பா அந்த அமலேங்கிற வார்த்தையை கொண்டு அப்பா எங்களோடு பேசின நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இந்த படிகளை நாங்க பார்த்தோமே அப்பா. கர்த்தாவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒரு நீங்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய அந்த பயங்கரம்னு சொல்லும் போது ராஜா உங்களுடைய சாஃப்ட்னஸ் எங்களுக்கு இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. நீங்க தருகிற நல்ல வெற்றிக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லாம ராஜா ஆண்டவரே அப்பா தேவனாகிய கர்த்தரை நாங்க சேவிக்கணும்ன்ற வார்த்தையின் மூலமாக நீங்க சொல்லிக் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக நன்றி அப்பா. நாங்க உண்மையே கிறிஸ்துவை உடுத்தி கொள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவை நாங்க ஆண்டவர் ரசிக்க நாங்க கொண்டாட தேவனுடைய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜாவை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. உமக்கு நாங்கள் ஆண்டவரே வேலை செய்ய இந்த உலகத்துல நாங்க ஆண்டவரே எந்த வேலையை செய்தாலும் அதை ஊழியமா உங்க ஊழியமா நினைச்சு செய்ய தேவனுடைய கிருபை தாங்கப்பா. உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தாவே அப்பா நீங்க எங்களுக்காக நீங்க பலியானீங்கப்பா. அந்த கல்வாரை நாங்க நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எதை செய்தாலும் ராஜா தேவனே ஸ்தோத்திரப்பா நீங்க எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம், அந்த மாம்சம், அந்த சரீரத்தை, அந்த கல்வாரி அன்பை நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்க நினைக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்களே எங்களுடைய ஆண்டவரே ஆலயம் நீங்க பார்த்து சொன்னீங்களப்பா. நாங்க ஆண்டவரே உங்களுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவனுடைய கிருபை செய்யப்பா. இரக்கம் பாராட்டுங்க ராஜா ஆண்டவரே. அது மட்டும் இல்லாம கர்த்தாவே அப்பா துதிக்கிறோம். எங்க ஸ்தானம் என்ன நாங்க பார்த்தோமே. நாங்க உள்ளத்துல யூதரா இருக்கிறோமே ராஜா, ஆவிக்குரிய ஆண்டவரே இஸ்ரவேலர்களா இருக்கிறோமே ராஜா. அந்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்க உறவுல அந்த மணவாளன் மணவாட்டி உறவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்க தேவனுடைய கிருபை செய்யப்பா. ஸ்தோத்திரப்பா. எதை செய்தாலும் நாங்க என்ன நினைச்சாலும் எதை பேசினாலும் உங்க உறவுக்குள்ள இருந்து ஆண்டவரே அதை பேச செய்ய சிந்திக்க தேவனுடைய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நாங்க மரணத்தை விரும்புறதுக்காக நாங்க படைக்கப்படலப்பா. நீங்களே எனக்கு ஜீவனா இருக்கிறீங்கப்பா, தீர்க்க ஆயுசா இருக்கிறீங்கப்பா. நாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உமக்குள்ள மறைந்திருக்க ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு நாளும் உண்மை வெளிப்படுத்த எங்களுக்குள்ள இருந்து நீங்க வெளிப்பட ஒப்பு கொடுக்கிற ராஜா கிருபை செய்ய இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த யாவருக்கும் தேவன் நீங்க ஆண்டவரே நீங்களே ஜீவனாய் தீர்க்க ஆயுசாய் சுகமாய் பலனாய் ஆரோக்கியமாய் ஆண்டவரே இருக்கிற தயவுக்காக நன்றி அப்ப. ஒவ்வொருவருக்குள்ள நீங்க மகிமை நம்பிக்கையாய் இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கட்டும் கர்த்தாவே. கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு நீங்க அதை செயல்படுத்துங்க, நீங்க அபியாசப்படுத்துங்கப்பா. நீங்க பொறுப்பெடுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் முடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். 13, 14, 15 நமக்கு ஈவினிங்ல இருந்து நமக்கு சண்டே மார்னிங் வரைக்கும் கன்வென்ஷன் இருக்கு. சோ நேரா நீங்க வர்றவங்க வரலாம், மோஸ்ட் வெல்கம். உங்களை நாங்க வெல்கம் பண்றோம். நீங்க எங்க இருந்தாலும் சரிங்களா நேரா வரலாம்.
உங்களுக்கு நல்லா சாப்பாடுலாம் இங்க எல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அப்படி நேரா வர முடியாம நாங்க கூகுள் மீட்ல அட்டன் பண்றோம் அப்படின்னாலும் உங்களுக்கு கூகுள் மீட்ல அட்டன் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ லிங்க் வரும். ஸோ நீங்க அதை அட்டன் பண்ணலாம். அப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வாங்க, கலந்துக்கோங்க. வீட்டில் இருந்தபடியே கலந்துக்கோங்க. நேராகவும் நீங்க வரலாம். உங்களை வெல்கம் பண்றோம். ஓகேங்களா? சண்டே காலையில 10 மணிக்கு ஆராதனை. ஸோ நான் மற்ற நாள்லனா கூகுள் மீட் அட்டன் பண்ணி சண்டே நான் வர்றேன். தூரத்துல நான் சொல்ல தூரத்துல உள்ளவங்களுக்கு, சரியா, சென்னைக்குள்ள தூரமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நான் சண்டே ஆராதனைக்கு வர்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் மோஸ்ட் வெல்கம். சரிங்களா? வரலாம். ஓகேங்களா? 10 மணிக்கு தான் ஆராதனை இந்த வாரம் மட்டும். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ. ஷலோம். பிரைஸ் தி லார்ட். எங்க போன 13-14 சாப்பாடு கொடுக்குறீங்களா? இல்ல சார், தூரத்துல இருந்து வர்றோம். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே, உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே, இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பே. அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமாமே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன்.